லாஸ்ட் வீக் Thursday ஊருக்கு கிளம்பி போயிட்டு, அதாவது கேரளா போயிட்டோம். போயிட்டு நேத்திக்கு தான் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வந்தோம். ரிட்டர்ன் வந்து வீட்ல பார்த்தா, மழை பெஞ்சதுனால அங்கங்க ஒரு ஒரு மாதிரி கருப்பு கருப்பா புடிச்சிருந்துச்சு செவுத்துல. அப்புறமேட்டு இந்த மரப்பொருட்கள்லாம் இருக்குல்ல, சேரு, சோஃபாலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெள்ள வெள்ளையா புடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க கதவ தொறந்த உடனே எங்கள வரவேற்கிறதுக்காக அங்கங்க ஒரு 3, 4 கரப்பான்பூச்சி சுத்திட்டு இருந்துச்சு. வந்த முதல் வேலையே இந்த கரப்பான்பூச்சிய கொல்றது தான். ஹிட் ஸ்ப்ரே போட்டு எல்லாத்தையும் கொன்னு பெருக்கி வாரி குப்பையில வாரி போட்டாச்சு. மறுநாள் காலைல பார்த்தா நெறைய கரப்பான்பூச்சி அதுவே செத்து கிடந்துச்சு. மேபி அந்த ஸ்ப்ரே அடிச்சதுனால நைட் எல்லாம் வந்திருக்கும் போல. எல்லாமே அந்த இதுல செத்து கிடந்துச்சு. மறுபடியும் இன்னைக்கு வீடெல்லாம் பெருக்கி, வாசலெல்லாம் பெருக்கி, கோலம் போட்டுட்டு, பூஜை ரூம்லயும் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு சமைக்க வந்துட்டேன். லஞ்சுக்கு கறி குழம்பு ஸ்டைல்ல கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தாம வறுத்தணும். கூடவே மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கணும். அதாவது குழம்பு மசாலா, சோம்பு, கசகசா சேர்த்து வறுத்து அரைச்சுக்கலாம். கடலை கூட பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி சேர்த்து வேக விட்டுருவேன். வெந்ததுக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவும் சேர்த்து தாளிச்சு விட்டுருவேன். அவ்வளவுதான், சூப்பரான குழம்பு ரெடி. சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் குடுத்து விட்டேன். துணி துவைக்க போறேன். பாய்.